ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எடிட்டிங் ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவும் ஆடியோவும் சேர்த்துருக்கோம். இந்த வீடியோக்குள்ள ஆடியோ தான் இதுவும், ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு அதை வந்து அன்லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அன்லிங்க் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோவில் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இங்கே டேப் ஓப்பன் ஆகும். இதில் நிறையவே எஃபெக்ட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எஃபெக்ட் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இங்கே நிறைய டெக்ஸ்ட் இருக்கும். அதில் ஏதாச்சும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் வரும் இதில். இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டில் எடிட் பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. இதிலே நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபாண்ட் இருக்குது. ஃபாண்ட்டும் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்னாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். அண்டு பிக் டெக்ஸ்ட்லேயும் நம்ம ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் சைஸையும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஜூம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், பொசிஷன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், லெஃப்ட்டு ரைட்டு, அண்டு ரொட்டேஷனும் இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்பு, இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலரும் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வச்சா நம்மளுக்கு எல்லோ கலரில் டெக்ஸ்ட் கிடைக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எஃபெக்ட் டேப்பில் டெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நம்ம வீடியோலையுமே அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒன்று விட்டு ஒரு கிளிப்பை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு இந்த மாதிரி செலக்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி டெலிட் பண்ணாச்சு. இப்போ வந்து வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எஃபெக்ட் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் கிரேட் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் கலர் ஆப்ஷன் போய் கலர் சூஸ் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரு கிளிப்பில் தான் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரே கலர் கிரேட் தான் எல்லா கிளிப்புக்கும் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஒன்றாலும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ எந்த கிளிப்லாம் வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணி ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணால் நியூ காம்போ கிளிப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரெஸ் பண்ணால் அந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி நேம் வச்சுக்கிறேன். க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு அந்த கிளிப் வந்து ஒரே கிளிப்பாக மாடிஃபிகேஷன் ஆகிரும். ஸோ இப்போ வந்து நம்ம கலர் கிரேடில் போய் நம்ம கலர் கிரேட் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஃபுல் டோட்டல் கிளிப்பும் நம்மளுக்கு கலர் கிரேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கலர் கிரேட் ஆனப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடிட் பண்ணுறோம், ஓகேவா? நீங்கள் கிளிப்லேயுமே நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். நான் அதே மாதிரி ஆல்டர்னேட் கிளிப்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இவ்வளோ ஜூம் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ நம்ம ஆல்டர்னேட் கிளிப்ஸ்லாம் இந்த மாதிரி ஜூம் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நம்ம கிளிப்ஸ்லேயுமே நம்ம டெக்ஸ்ட்டுக்கு எடிட் பண்ண மாதிரி ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் மட்டும் ஒவ்வொரு ஆக்சிஸ்லேயும் ஜூம் ஆகணும்னா ஜஸ்ட் இதை வந்து அன்லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் மட்டும் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். அண்டு பொசிஷனும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில். அண்ட் ரொட்டேஷன் ஆங்கிள், இப்போ ஆங்கர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்கே வச்சுருக்கீங்களோ அது வந்து ஆங்கர் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதிலேருந்து உங்களுக்கு ஜூம் நடக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து மைனஸில் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து ஆங்கர் பாயிண்ட் இருக்கும். இங்கே எங்கேயாச்சும் சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜூம் இன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஜூம் ஆகிருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆங்கர் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்டு ஃப்ளிப்பு இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.